சத்தமா படு. ஹாய் வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் வெல்கம் பேக் டு ஆர் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்னை பொண்ணு பார்க்க வந்ததை தான் பார்க்க போகிறீங்க. சொல்லும் போதே ஒரு மாதிரி சிரிப்பாக இருக்குது. ஆக்சுவலி என்னோடய ஒப்பு தாம்பலம், பெண் பார்த்தல், கை நனைத்தல் எல்லாமே வந்துட்டு ஒரே நாளில் நடந்த ஃபங்க்ஷன் இது. ஸோ இதோட வ்ளாக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி இந்த ப்ரீவியஸ் டே என்ன நடந்துச்சு அண்ட் என்னென்ன ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பண்ணோம் இது எல்லாமே என்னோடய ப்ரீவியஸ் வ்ளாகில் போட்டிருக்கேன். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இந்த வ்ளாகாக இருக்க போகுது. ஸோ அந்த வ்ளாக் இன்னும் பார்க்கலான்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துட்டு வாங்க. ஸோ தட் ஒரு ஃப்ளோவில் பார்க்க இன்னும் அழகாக இருக்கும். ஸோ காலையில் எழுந்து குளிச்சு ஃபுல்லாக கிளம்பி ரெடி ஆகிட்டேன். அண்ட் பை த டைம் ஐ காட் ரெடி ஃபோட்டோகிராஃபரும் வந்துட்டார். ஸோ அவர் சும்மா கிளிப்பிங்ஸ் மாண்டேஜ் ஷாட்ஸ்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு இருந்தார். சூப்பர்ல. ஸோ ஆக்சுவலி அரவிந்தும் நானும் ஸ்கூல் மேட்ஸ். லைக் 6th ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல் தான் படித்தோம். டில் 12th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே ஒரே ஸ்கூல் தான் படித்தோம். அப்புறம் காலேஜ் வேறு காலேஜ் அண்ட் லைஃப் ஹேப்பன்ட் அண்ட் அகெயின் நாங்கள் வந்துட்டு லைஃப்பில் மீட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சிச்சு. அண்ட் நவ் திஸ் இஸ் ஹேப்பனிங். ஸோ இது வந்துட்டு ஒரு பல வருஷ கதை. நான் இதை தனியாக வந்துட்டு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் ஈவந்தோ அரவிந்த் எனக்கு இவ்வளோ வருஷமாக தெரிஞ்சாலும் இது வரைக்கும் அவனோட ஒரு ரிலேட்டிவுமே நான் மீட் பண்ணதில்லை. இன்ஃபேக்ட் அவங்க பேரண்ட்ஸ் கிட்டேயுமே நான் அவ்வளோவா பேசினது கூட இல்லை. ஸோ எனக்கு கீழே கூப்பிட்டாங்கன்னே ரொம்ப பேனிக் அண்ட் ஆன்சைட்டி டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஆக்சுவலி சீட்டிங் செட்டப் நான் எப்படி யோசிச்சிருந்தேன்னா, அந்த க்ரீன் வால் கிட்ட அந்த 2 சேரில் நாங்கள் உட்கார மாதிரி அந்த சுற்றி எல்லோரும் உட்கார மாதிரி. பட் நான் என் வீட்டில் அதை ஒழுங்காக சொல்லாததுனால அரவிந்த் வந்துட்டு இந்த சைடு உட்காந்துட்டாங்க. அதனால என்னை வந்துட்டு கீழே உட்கார வச்சுட்டாங்க. பட் ஆக்சுவலி நான் கீழே உட்காரத்துக்கு ப்ரிப்பேர்டாகவே இல்லை. பிகாஸ் உள்ள சாரீ ஷேப் வேறும் போட்டிருந்தேன். ப்ளஸ் எனக்கு அரவிந்த் நானும் சேர்ந்து உட்காரணுன்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஓகே என்னோட இன்லா சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக கீழே வந்துட்டு உட்காந்துட்டு இருந்தேன். பட் எதுக்கு உட்காந்து எதுக்கு ஏஞ்சுனே தெரியல. உட்காந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே எழுந்துச்சு பூ வைக்க வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆக்சுவலி அன்றைக்கி என்னோடய பிளான் வாஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஓல்ட் ஸ்கூல். யூஸ்வலாக வந்துட்டு பொண்ணுங்க காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு அப்புறம் வந்துட்டு பொண்ணை பாட வைப்பாங்க. இவங்க அத்தை மாமா இவங்க தான் இவங்க அப்படி இப்படின்னு இன்ட்ரோ கொடுப்பாங்களே, அந்த மாதிரி தான் நான் நினச்சேன். பட் ஆனால் சில ரீசன்ஸ்னால அரவிந்த் வீட்டில் வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக தான் வர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நல்ல நேரம் முடிய போகுதுன்றனால வந்த உடனே டக்கு டக்குன்னு பிளேட்ஸை வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. தலையில் வந்துட்டு பூ வச்சு விட்டுட்டாங்க. ஸோ நான் நினச்சேன் ஒன்ஸ் இந்த பிளேட் எக்ஸ்சேஞ்ச்லாம் பண்ண அப்புறம் மேபி இந்த பேச வைக்கிறது அந்த மாதிரிலாம் நடக்கும்ட்டு. பட் ஆனால் அதுக்கப்புறம் நடக்கல. ஸோ அந்த டைமுக்கு லைட்டாக டிசப்பாயிண்ட் ஆச்சு. பட் ஆனால் அரவிந்த் ஒரு அழகான விஷயம் பண்ணி டோட்டலாக அந்த ஈவெண்ட்டே ஒரு மாதிரி அழகாக்கிட்டாங்க. அவகிட்ட நான் எப்பயும் கேட்டுட்டே இருப்பேன். ஆனால் அவள் வந்து நீ எங்கள் ஃபேமிலியில் ஒரு 10 பேர் உங்கள்
ஃபேமிலியில் ஒரு 10 பேர். அவங்க எல்லாரும் முன்னாடியும் வச்சு நீ இதை கரெக்டாக கேளு அப்படின்னு சொல்லிட்டா. சரி, அதை அப்படியே ஒரு பார்த்தாலே பத்திக்குமே சிரிச்சாலே மெக கூட்டம் அதனால போடும் ஆட்டம் கொண்டாட நீயும் வந்தா செம்ம சந்தோஷம். கண்டபடி போடுதடி கல்லபடி வந்து என்னை எடுத்து போய் ஆக்சுவலி அரவிந்த் இப்படி பண்ணதுக்கு பின்னாடி ஒரு குட்டி கதை இருக்குது. உங்களுக்கே தெரியும், இது வரைக்கும் நான் இன்ஸ்டாகிராம்லையோ இல்லை யூடியூப்லையோ என்னோட ரிலேஷன்ஷிப் பர்சனல் விஷயங்கள் எதுவுமே நான் பெருசாக ஷேர் பண்ணியிருக்கவே மாட்டேன். ஸோ அதனாலே எனக்கு ஒரு பக்கம் இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப குவைட்டாக போகிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ அரவிந்த் சைட்லையுமே அரவிந்த் பேரண்ட்ஸ் கிட்டேயோ இல்லை அவங்க சைட் ஆஃப் ஃபேமிலி கிட்ட நான் பெருசாக இன்ட்ராக்ட் பண்ணதே இல்லை. ஸோ எனக்கு எப்பவுமே தோணும் இந்த மாதிரி ஓப்பனாக இல்லை முன்னாடியே வச்சு ப்ரப்போஸ் பண்ணால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி அரவிந்த் கிட்டேயும் நிறைய டைம் இதை நான் சொல்லியிருக்கேன். அப்போல்லாம் பார்ப்போம்னு சொல்லி விட்டுருவாங்க. பட் ஆனால் அந்த மாதிரி சொன்னதை இந்த மொமெண்ட்டில் பண்ணது செம்ம எமோஷ்னலாக ஆயிடுச்சு எனக்கு. அதை பேசி முடிச்சுட்டு பாட்டு பாடினே நான் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த பாட்டை பாடுவாங்கன்ட்டு. ஏன்னா இந்த பாட்டுக்குமே எங்களுக்கு ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்கு. பிகாஸ் இந்த பாட்டு ரிலீஸ் ஆன டைம்லேயே அந்த படத்தில் வர ஹீரோயின் மாதிரியே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ட் அந்த டைமுக்குமே இந்த பாட்டை எனக்கு ஒரு டைம் பாடியிருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப நாஸ்டாலஜிக்காக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிச்சு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் இந்த லிரிக்ஸ்லாம் கேட்டு செம்ம ஃபன்னாகவும் இருந்துச்சு. அண்ட் நான் அழுத பார்த்து என் அம்மா அழுதாங்க, என் ஃப்ரெண்ட் அழுதாங்க. இந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் எமோஷ்னல் அண்ட் ஹாப்பியாக இந்த மொமெண்ட் போச்சு. ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் முடிஞ்சிட்டு அப்புறம் எல்லாருமே வந்துட்டு லஞ்சுக்கு மேலே போயிட்டாங்க. ஸோ அஃபிஷியலாக கை நினைத்தல் ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. சைட் ஆஃப் ஃபேமிலியில் எப்போவுமே ஏதாவது ஃபங்க்ஷன்னா கேக் வெட்டுறது வந்துட்டு ஒரு மேண்டிட்டரியான விஷயம். ஆனால் அந்த ஈவெண்ட்டுக்கு யோசிக்கவே இல்லை கேக் வெட்டணுன்ட்டு. பட் ஆனால் என்னோட அண்ணா சர்ப்ரைஸாக கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கேக்லாம் வெட்டிட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு அண்ட் அழகாக வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு. அண்ட் தென் ஃபோட்டோகிராஃபர் வந்துட்டு சும்மா எங்களோட கப்பிள் ஷாட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஐ திங்க் நாங்களே இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் ஃபோட்டோகிராஃபர் வச்சு இந்த மாதிரி கப்பிள் வீடியோஸ்லாம் எடுக்கிறது. ஸோ கொஞ்சம் கூச்சமாக தான் இருந்துச்சு. ஆனால் சும்மா போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தோம். நல்லா பண்ணி விடுங்க ப்ரோ. கேரம்ல காயின் அடிக்கிற மாதிரி இப்படி பண்ணுறீங்க. நல்லா இப்படி பண்ணுங்க ப்ரோ. அவருக்கு ஒரு லுக் கொடுங்க. அவர் அப்படி பண்ணும்போது அவருக்கு ஒரு லுக் கொடுங்க. அவர் லுக் கொடுங்க. அண்ட் ஒன்ஸ் எல்லோரும் கிளம்புன அப்புறம் முடியெல்லாம் வந்துட்டு கழட்டின அப்புறம் தான் ஐ ஃபெல்ட் லைக் மை செல்ஃப். அப்போ தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கழித்து அகெயின் அரவிந்த் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க வீடு பக்கத்தில் தான் இருக்குது. ஆல்சோ எங்களுக்கு எல்லாமே மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ்னால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வீட்டில் இருந்தாங்க. ஸோ அகெயின் வந்துட்டு சும்மா வந்துட்டு கதை பேசிகிட்டு இருந்தோம். அண்ட் அரவிந்த் இன்னொரு பாட்டு வேறு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க போல. அதையும் பாடிட்டு இருந்தாங்க. அண்ட் நானுமே ஃபட்டால் என்ன பாட சொன்னாங்கன்னா அரவிந்தோட ஃபேவரட் சாங் ஒன்று இருக்குது, அதை பாடலாம் அப்படின்னு நானும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நானும் அப்போ உட்காந்து பாடிட்டு இருந்தேன். அப்புறம் என் அண்ணா பாடினாங்க. அதுக்கப்புறம் ஒரு குட்டி கான்சர்ட்டாகவே அந்த டே வந்துட்டு முடிஞ்சிச்சு. இதுவரை போகலாம் என்று நீ சொல்ல வேண்டும் என்று நான் விடாமல் கேட்கிறேன். தேன் முத்தங்கள் மட்டுமே போரும் என்று சொல்வதால் தொடாமல் போகிறேன். யார் யாரோ கணக்கில் நானும் நீ சென்று உலாகின்றோம். நீ காணும் கணக்கில் வரும் ஓரான் என்றால் நான் தானே சாலையும் சாலை சாலை நான் தான் உந்தன் சிறி.
ஆகாசத்தை நான் பார்க்கிறேன், காவிரி கடல் நான் பார்க்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்க்கும்போது ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி அண்ட் ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த டே இப்போ யோசிச்சாலுமே. அண்ட் இதுக்கப்புறம் அடுத்தடுத்து நம்ம சேனலில் என்கேஜ்மெண்ட் ரிலேட்டட் vlogs அண்ட் எல்லாமே அடுத்தடுத்து வரும். ஸோ ஸ்டே டியூன்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி வேறு வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம், டாட்டா.